வணக்கம். இப்ப அதிமுக இவ்வளவு கூத்து நடக்குது, எதிர்த்து பேசுறாங்க, சிஎம் போய் பாக்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பேரையுமே வேலுமணியையும் இவங்களையும் அந்த கட்சியை விட்டே நீக்கலாமே, ஏன் அதை செய்ய மாட்டேங்க? இல்லைங்க, இப்போ அதிமுகவில் குழப்பத்தை உருவாக்குவதற்காகவே நீங்கள் தாவேகா இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதாவது வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இப்படி ஒரு பெரிய கூட்டத்தையே தாவேகா இயக்குது. தாவேகாவிற்குள் இவர்கள் வருவதற்கு முன்பு அதிமுகவை நீங்கள் முழுமையாக களத்தில் இல்லாமல் தாவேகாவுக்கு போட்டியாக அதிமுக என்கின்ற ஒரு அமைப்பை சிதைப்பதற்கான வேலையை இந்த வேலுமணி போன்ற கருங்காலிகள் நீங்கள் அதிமுகவை பயன்படுத்தி, இரட்டை இலையை பயன்படுத்தி பல லட்சம் கோடியை திடீர்க்காங்க. இந்த பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டு இவர்கள் பாதுகாப்பதற்காக அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் வழக்கு உள்ளவர்களும் தாவேகாவில் அடைக்கிறோம். தாவேகா இப்போ இன்னும் என்ன சொல்லுதுன்னா, சிங்கை ராமச்சந்திரன் கூட போய் தாவேகாவில் இணைஞ்சிருக்கார். விஜயை பார்த்து இணையில. இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்கள் புஷி, ராஜ்மோகன், நிர்மல்குமார், ஆதவ் இவர்களை பார்த்து தான் இணைகிறாங்க. அப்போது இவர்களெல்லாம் அதிமுகவை அழிப்பதற்கு வந்த புல்லுருவிகள். இதை எடப்பாடி என்ன பண்ணணும்னா, இவர்களை நீங்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் அதிமுகவை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியும். இப்போ திமுக கலகலத்து போயிருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கி கலகலக்கவே இல்லை. அந்த 23% வாக்கு வங்கி எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. இதில் இந்த வாக்கு வங்கிக்கு தேவையான வாக்கு எதுனா சிறுபான்மை முஸ்லீம் வாக்கு, கிறிஸ்துவர்கள் வாக்கு, தலித்து வாக்கு, அதை இப்போ இழந்துருச்சு. காரணம், பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு அத்தனை பேரும் அதிமுக விட்டு வெளியேறி. எம்ஜிஆர் காலத்தில் தலித்து வாக்கு எங்கேயுமே போகாது. அது எம்ஜிஆருக்கு சொந்தமான வாக்கு. அதே போல் கிறிஸ்துவ வாக்குகளும் எம்ஜிஆருக்கு சொந்தமான வாக்கு. முஸ்லீம் வாக்கு திமுகவோடு பயணப்படும். அதற்கு இணையான தலித்து வாக்கும் கிறிஸ்துவ வாக்கும் எம்ஜிஆருடைய ஓட் பேங்க். அருந்ததியர் காலனி, தேவேந்திர குல வேளாளர் காலனி, தலித் மக்களுடைய காலனிகளில் அதிமுக கொடி தான் பறக்கும். அதிமுக தான் அங்கே அரசியலே பண்ணும். எந்த மேல் சாதியாக இருந்தாலும் அவர்கள் வாக்கு கேட்டு அங்கே போனால் தான் பெட்டி நிறையும். எம்ஜிஆர் காலத்தில் இந்த வாக்குகளை ஜெயலலிதாவும் தக்க வைத்து கொண்டு இருந்தார். ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை அதிமுக வாக்கு பெட்டி, தலித்து வாக்கு பெட்டி, கிறிஸ்துவ வாக்கு பெட்டி, இந்த வாக்கு பெட்டியை எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு அது வெளியேறிச்சு. வெளியேறிய பிறகும் எடப்பாடி பாஜகவை உடைத்து கொண்டு வெளியேறினார். வெளியேறிய பிறகு பாஜக அதிமுகவுக்குள் உள்ள இந்த துரோகிகளை வைத்து வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த், விஜயபாஸ்கர், சிபி சண்முகம், செங்கோட்டையன், இவர்களை வைத்து பாஜக அதிமுகவை உடைக்கும். நீங்கள் பாஜகவை விட்டு வெளியேறிய பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதில் எஸ்டிபிஐ முபாரக்கை திண்டுக்கல்லில் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தார். முஸ்லீம்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். பாஜகவை விட்டு எடப்பாடி வெளியே வந்துட்டார், நிரந்தரமாக வெளியே வந்துடுவார். இப்படி அந்த முஸ்லீம் மக்கள் அதிமுக பக்கம் ஒரு கருணை பார்வை இருந்தது. ஆனால் மீண்டும் பாஜகவுக்குள்ள அதிமுகவை இணைப்பதற்கு, பாஜகவை அதிமுகவுக்குள் ஊடுருவ செய்வதற்கு இப்போ தாவேகாவில் இருக்கிற செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சிபி சண்முகம், இது அத்தனை பேருமே அதிகார பசி கொண்டவர்கள், அதிகார வெறி கொண்டவர்கள். அதிமுக அழிஞ்சு போகிறத பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை.
தன்னுடைய அதிமுக இரட்டைலையை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி சொத்துக்களை காப்பாற்றுவதை அதிமுகவை விற்று அதிமுகவை அழித்து பாஜக எதை சொல்லுகிறதோ அதை கேட்கக்கூடிய மனநிலைக்கு அதிமுகவை கொண்டு வந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் நேரடியாக மோடியா லேடியா இந்த கோஷம்தான் தமிழ்நாட்டில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது. இந்த அரசியலை எடப்பாடி செய்வதற்கு பின்னால் இழுந்து நீங்கள் எடப்பாடியை கவிழ்த்துகிற வேலையை செய்தவர்கள் தான் இந்த இப்போ தாவேகா பக்கம் போன அத்தனை துரோகிகள். சேர்க்கணும்ட்டு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவருக்கு அதை கேட்குறாரு. அவங்களே ஊழல் பிரித்தாங்க. மறுபடியும் வந்தால் இன்னும் அழிஞ்சிருங்க சார். இல்லைங்க, அவங்க நீங்கள் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் வேலுமணிக்கே அதிமுக இப்போ இடம் இல்லை. நீங்கள் முதல்ல சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் போனாருன்னா 2000 தொண்டர்களும் 200 காரும் போகும். இப்போ மொத்தமே 20 காரு தான் போகுது. 20 பேர் தான் அண்ணா சிலைக்கு மாலை போடும்போது நிற்கிறான். அங்கே வேலுமணிக்கு பாஜகவுடைய எட்டப்பன், தாவேக்காவுடைய கூட்டாளி, இது அண்ணாதிமுக தொண்டை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அதற்கு வேலுமணிக்கு மாற்றாகத்தான் அங்கே பழைய அமைச்சர் வேலுச்சாமியை போட்டிருக்கார். சேமா வேலுச்சாமி முன்னாள் அமைச்சர். அப்போ வேலுமணிக்கு ரெட்டையில தான் செல்வாக்கே தவிர தனிப்பட்ட வேலுமணிக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ வேலுமணி என்ன நினைக்கிறாரு? எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா சசிகலாவை சேர்த்துக்க, டிடிவியை சேர்த்துக்க, இப்படி போகாத ஊருக்கு வழி கேட்கிற வேலுமணி அதிமுகவை எப்படியாவது எடப்பாடியிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. கடந்த வாரம் சிவி சண்முகமும் வேலுமணியும் போய் டெல்லியில் பார்த்தாங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடியை போய் பார்த்துக்கிட்டு 10 ஆண்டு காலம் அதிமுக எடப்பாடி தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்காரு. எடப்பாடியை போய் பார்த்துக்க. இப்படி சொன்ன பிறகு அவர்கள் செவுத்தில் அடித்து வந்த போல மீண்டும் ஏதாவது எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? இதுக்கு பின்னணியில் இருப்பது தாவேகா. நீங்க புஷியை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? புஷியா பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு. அப்போ புஷி கொடுக்குற அசைன்மெண்ட், புஷிக்கு யார் கொடுக்குற அசைன்மெண்ட்? விஜய் கொடுக்குற அசைன்மெண்ட். நீ யாருக்கு விசுவாசமா இருக்கிற? ரெட்டைலைக்கு விசுவாசமா, புஷிக்கு விசுவாசமா? இது எப்படி அதிமுக சொன்னவங்களை ஏற்றுக்குவோம்? யாரு போனாலும் அதிமுக இருக்கும். யாரு பல பேர் வந்து போயிருக்கிறார்கள். அதிமுக அழியவே இல்லை, ரெட்டையில அழியவே இல்லை. இவர்கள் அதிமுக துரோகம் பண்றான்னு தெரியுத. இவர்கள் இயக்குவது புஷி. புஷிக்கு அதிமுகவுக்கு என்ன தொடர்பு? அதிமுக மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அத்தனை பேரும் தாவேகா உடைய திட்டம் என்ன? அதிமுக இன்னும் உடைச்சிருங்க. 33 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அதிமுக உடைச்சி போய். இந்த திட்டம் எங்கே கொடுக்கப்படுகிறது? பனையூரில் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எங்கே? எம்ஜிஆர் கட்சி எங்கே? ரெட்டைகள் எங்கே? ஜெயலலிதா எங்கே? இப்போது எப்படா பனையூர் கேட்டு திறக்குன்னு நிற்கிறீங்களே, இது அதிமுகவுக்கு செய்கிற பெரிய துரோகம் இல்லையா? உங்களுக்கு பதவி தான் முக்கியம், மாவட்ட செயலாளர் தான் முக்கியம், அங்கே கிடைக்கிற அதிகாரம் தான் முக்கியம். குவாரி நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறதை தவிர அதிமுக அழிந்து போவதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய அடையாளமே அதிமுக தான். அதை மறந்த துரோகிகளை கண்டிப்பாக தாவேக்காவும் ஒரு நாளைக்கு தூக்கி வெளியில் போடும். அன்னைக்கு அனாதையாக தெருவில் நிற்கிற பொழுது உங்களுக்கு அப்போ தான் அதிமுகவினுடைய அருமை அன்னைக்கு தான் தெரியும். இல்லைங்க, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே பாஜகவோடு எடப்பாடி போனது தான். வேறு எந்த 3.5% தான் திமுக ஆட்சிக்கு வந்தது 2021. இதை எடப்பாடி சரியாக
கணிக்காமல் விட்டதனுடைய தவறு. சரி, 26 21 26 பிரதான எதிர்க்கட்சியாக இல்லை யாருக்கு? திமுக. அப்படி பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்த நாற்காலி விஜய்க்கு கிடச்சிருக்க, அதிமுக தான் கிடச்சிருக்கு. மக்கள் திமுகவுடைய ஊழலை எதிர்த்து கேட்டதனுடைய விளைவு எடப்பாடி செஞ்ச வேலையை விஜய் செஞ்சார். வேற என்ன? வேற விஜய் என்ன அரசியல் இருக்குது? தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுட்டு பயணமா? எம்ஜிஆரை போல எதுவுமே இல்லை. திமுகவை எடப்பாடி எதுக்கலை. எடப்பாடி திமுகவை எதுக்கலை. வேற எந்த மக்கள் திமுகவை எதுக்கணும்? ஊழல்னா திமுக, ஊழல்னா கருணாநிதி, ஊழல்னா ஸ்டாலின். இதை எடப்பாடி செய்யலை. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சி வேலையை திமுக சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எல்லாம் பனையூர் போயிட்டுருக்கான். பனையூர் உங்களை பாதி ஊராக பண்ணுது. அப்போ நீங்கள் எம்ஜிஆருடைய சக்தி, ஜெயலலிதா சக்தி அத்தனையும் திரட்டி பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்கள் கண்டிப்பாக அதிமுகவை கடந்த காலத்தில் பல சோதனைகளில் மீண்டு வந்திருக்கு. அழிஞ்செல்லாம் போல உன்னை காப்பாற்றியது ரெட்டைகளை. நீங்கள் பர்கூரில் தோற்கடிக்கப்பட்டு அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கடலில் தூக்கி போட்டான். ஆனால் கடலில் கட்டுமரமாக ரெட்டைகளை உங்களை கொண்டு வந்து மீண்டும் அரியணையில் அமர்த்தியது. இப்போ ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி தொண்டர்கள் நம்புகிற ஒரு தலைவனாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இப்போ திமுக எதிர்ப்பை வேகப்படுத்தணும், திமுக எதிர்ப்பை வீரியப்படுத்தணும். அதுதான் வேற என்ன? அது அரசியல். வேற திமுகவை எதிர்க்கிற அதே வீரியத்தோடு தாவேக்காவை எதிர்க்கணும். அதுதான் எதிர்க்கட்சி. திமுகவை அம்பலப்படுத்தணும். ஏன்னா திமுக மீது நீங்கள் தாவேக்கா கோபம் திமுக எதிர்க்கட்சி வேலையை செய்யுது. அந்த வேலையை தாவேக்கா திமுக 2 பேரையும் அதிமுக எதிர்த்தால் நாற்காலி ரெட்டை இலைக்கு தயார். இதுதான் இப்போ 4.5 ஆண்டு காலம் 4.25 ஆண்டு காலம் திமுகவை எதிர்க்கிற அதே வேகத்தில். ஏன்னா தாவேக்கா தவறு திமுகவுக்கு பலனாயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? திமுகவுக்கு ஜென்ம எதிரி எம்ஜிஆர் தான். இவர்கள் 2 பேருக்கு சண்டையில் எதிர்க்கட்சி வேலையை எடப்பாடி செய்யாதனால நடுவில் ஒருத்தர் வந்துட்டார். அவரை விரட்டுவது எளிது. அவரை எதிர்க்கட்சி வேலையை சரியா செய்தால் தாவேக்கா ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா 50 ஆண்டு கால வரலாறு உள்ள இன்னைக்கு தாவேக்காவுக்கு கிளையில் ஆள் இல்லை, ஒன்றியத்தில் ஆள் இல்லை, நகரத்தில் ஆள் இல்லை, சிற்றூரில் ஆள் இல்லை, பேரூரில் ஆள். எல்லா குடி எந்த குடி பறக்குது? ரெட்டையில் அதிமுக குடி இல்லாத ஊர்களே கிடையாது. ஆனால் திமுக எதிர்க்கட்சி வேலையை செய்யாமல் விட்டதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கும். நன்றி, வணக்கம்.